ஸ்பெயின்ல வந்து பூனோல்ன்ற ஒரு டவுன்ல தக்காளிய மட்டும் வச்சு ஒரு ஃபெஸ்டிவலே கொண்டாடுறாங்க. 1945ல பூனோல நடந்த ஃபெஸ்டிவல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதனால அங்க இருக்கிற This is for காய்கறிகள வச்சு Thomas அவங்க Alva. அடிச்சுக்கிறாங்க. லேட்டர் பீரியடா இத வந்து பிளான் பண்ணி அடுத்தடுத்த வருஷங்கள்லயும் இந்த மாரியே சண்ட போடுறாங்க. ஸ்டார்ட்டிங்ல இது வந்து என்னதான் கவர்ன்மெண்ட் வந்து தடுத்தாலும், 1957ல வந்து மக்கள் இது வந்து அதிகமா ஆர்வம் காட்டுறதுனால, இது வந்து அஃபிஷியலாவே ஒரு ஃபெஸ்டிவலா கண்டக்ட் பண்றாங்க கவர்ன்மெண்ட். இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்டின்னா, நம்ம ஊர்ல வழுக்கு மரம் ஏறுவோம்ல, அதே மாரி தான் இந்த கேமும் ஸ்டார்ட் ஆகும். உடம்பு பூரா சோப் ஆயில தடவிக்கிட்டு, கம்பத்து மேல இருக்கிற கறி துண்ட வந்து எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அப்படி எடுத்ததுக்கு உடனே தக்காளிய வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. லாரில கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேல தக்காளிய கொண்டாந்து நடு டவுன்ல வச்சுருவாங்க. இதுல ஒரு சில ரூல்ஸும் இருக்குது. நம்ம வந்து தக்காளி பழத்த அடிக்கும்போது, அத நல்லாவே ஸ்குவீஸ் பண்ணிட்டு தான் அடிக்கணும். ஏன்னா, மத்தவங்களுக்கு வந்து எதுவும் அடிபட்டுறக்கூடாது அப்டின்றதுக்காக. இந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டவுன வந்து சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி சுத்தம் பண்ணும்போது, இது வந்து ரொம்பவே கிளீனா இருக்கும் அப்டின்ற சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, தக்காளி பழத்துல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து இந்த டவுன வந்து நல்லா கிளீன் பண்ணிடும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல் பத்தின உங்களோட ஐடியாஸ்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.